வணக்கம் நண்பர்களே. பொது அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு. அதை பற்றி ஏன்னு நீங்கள் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி பல பேர் பல இடங்களில் வந்து கேட்டுட்ருக்கீங்க. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, டெலகிராம் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. பொது அறிவிப்பு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க, உண்மைதான். அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். இதை வந்து நான் வந்து புதுசாக வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்லி அதை உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதில் அவங்க குறிப்பிட்டிருக்கிற மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரும் காலங்களில் அது ஆரம்பத்திலே சொல்லியிருக்காங்க, இப்போ மட்டும் இல்லை, இனி வரும் காலங்களிலும் எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் எம்டியோட அஃபீஷியல் சேனலில் வர தகவல் மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஆரம்பத்திலேருந்து அதுதான் உண்மை. இப்போ வந்து நாங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குது என்னன்னா, எங்களுக்கு கிடைக்கிற சில தகவலின் அடிப்படையில் வந்து சரி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடக்க போகுதான். அதாவது எங்களுக்கு வந்து சொல்லப்படுற தகவல் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் கிடைச்ச அந்த தகவலை வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க. நாங்கள் வந்து சரி இப்படி நடக்கிறதுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா நிறுவனத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த நிறுவனத்தில் இருக்கிற நம்ம, அதாவது இந்த நிறுவனத்தில் வந்து நாமளும் ஒரு உறுப்பினராக இருக்கும், நமக்கு வந்து அதில் ஒரு ஆர்வம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா என்ன நடக்குது, அதில் என்ன மாதிரி நம்ம வந்து அடுத்து பயணிக்க போகிறோம், இது எப்போ தொடங்க போகுது அப்படிங்கிற ஆர்வம் எல்லாத்துக்குமே இருக்கும். நிறுவனம் வந்து அடுத்து செய்ய போகிற விஷயங்களை அதுக்கு அடுத்ததான் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எம்டிக்கு வந்து பெயில் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம், அதுவுமே நடந்துருச்சு. அடுத்து டைரக்டர்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தேதி கூட குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். மொத்தம் வந்து எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு கிடைக்க வேண்டியது. ஆனால் அது தள்ளி போனது ஒரு வகையில் நமக்கு நல்லதாக போச்சு. ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. அந்த ஆர்கியூமெண்ட்டில் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு தகவல்கள் கிடைச்சது. அந்த ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருந்தப்போ கூட நம்ம வந்து உறுதியாக சொல்லியிருந்தோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஆளுகிட்ட விசாரிக்கும் போது ஆர்டர்னு வந்துட்டாலே மேக்ஸிமம் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தகவலையும் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி வந்து அடுத்ததில் வந்து நிச்சயமாக வந்து டைரக்டர்களுக்கு வந்து பெயில் கிடைச்சிரும் அப்படிங்கிறத. அதே மாதிரி வந்து அவங்களும் கிடைச்சி வெளியில் வந்துட்டாங்க. இது வரைக்கும் வந்து நம்ம சொல்லப்பட்ட தகவல் எல்லாமே வந்து நடந்திருக்கு. ஆனால் என்ன ஒன்று, கொஞ்சம் கால இடைவெளி நடந்திருக்கு. இப்போ நம்மளே வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து நம்ம ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கும் போது அது குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நம்மளாலே செஞ்சு முடிக்க முடியாது. இவ்வளவு பேருக்கான ஒரு விஷயத்தை வந்து செய்யும்போது வந்து அதுக்கு வந்து காலதாமதங்கள் ஏற்படுறது வந்து இயற்கையாகவே நடக்கிற ஒன்று தான். அதை வந்து யாருமே வந்து குறை சொல்ல முடியாது. அப்படி நடக்கிற ஒரு விஷயம் தான். எங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து, அதாவது கடைசியாக நான் சொல்லியிருந்த ஒரு விஷயம், அதுவுமே வந்து நான் 99% அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் முன் வச்சிருந்தேன், தவிர 100% அப்படிங்கிற சொல்லலை. அதையும் தாண்டி வந்து என்னன்னா, தைப்பூசம் வந்து ஒரு நல்ல நாள். அன்னைக்கு வந்து இந்த தேதிக்குள்ள வரதா இருந்தால் இந்த தேதியில் வரலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருந்தோமே தவிர, இது நிறுவனம் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையுமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணல. இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது வந்து நம்மளை வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆய்வு பண்ணி இப்படித்தான் வரப்போகுது, இந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிற விளக்கங்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தேமே தவிர நிறுவனம் சொல்லி நம்ம எதுவுமே செய்யலை. ஏன்னா நிறுவனத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்திலேருந்து சொல்றது, அவங்க எதுவுமே எங்ககிட்ட சொல்லிட்டு பண்ண போகிறதில்ல, எங்களை கேட்டு பண்ண போகிறதில்ல. நாங்கள் வந்து இந்த நிறுவனத்தில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் வெளிக்கொண்டுறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து மன ரீதியான பாதிப்புகள் இருக்கும்போது இதை வரப்போகுதுன்ற ஒரு சின்ன சின்ன தகவல்கள், அதாவது என்னைக்கோ வரப்போகிற ஒரு பண்டிகைக்காக இன்னைக்கு இருந்து நம்ம காசு சேர்த்து வைக்கிறது இல்லையா, இன்னைக்கு இருந்தே நம்ம சில விஷயங்கள் பண்ணி வைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி அன்னைக்கு கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியாக நம்ம இருப்போம் அப்படின்றதுக்காக தான் சொல்லப்பட்ட அந்த தகவல். எந்த இடத்துல வந்து நான் 100% அப்படிங்கிறத வந்து நான் மென்ஷன் பண்ணல. அந்த தேதியில் வரும் அப்படிங்கிறத வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் வந்து நான் சொல்லியிருந்தேன். வந்தால் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தானே, வரலாண்டா மன கஷ்டம் தான், அது நான் பொறுப்பை நான் வந்து ஏற்றுக்கிறேன். ஆனால் வந்துட்டா அந்த மகிழ்ச்சியை வந்து எல்லாரும் கொண்டாடத்தானே போகிறோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் நான் என்ன மாதிரி நான் தகவல் கொடுத்துருக்கேன், அது எந்த அளவுக்கு வந்து உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். என்னை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு வந்து அது தெரியாது. ஏன்னா வந்து இதிலே வந்து இப்போ யூடியூப்லேயே ஒரு பெரிய ஒரு குழப்பமே போய்கிட்டு இருக்கு. இது நீ சொல்கிறது நான் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி. அது வந்து பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கே தெரியும். அதை யாரும் நான் வந்து தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. சரி, இப்போ வந்து இந்த பிரச்சனைகள் இப்படி போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அறிவிப்பில் வந்து அவங்க மெயினாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவி3 லோகோ மற்றும் மைவி3 பேரை வந்து பயன்படுத்தினால் அவங்க மேலே வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சமூக வலைதளத்தில் மட்டும் இல்லை, செய்தி ஊடகங்களையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்துக்கிட்டு யூடியூப்பில் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாத்துலேயுமே எந்த ஒரு செய்தி ஊடகமாக இருந்தாலும் சரி, அதில் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, இது வந்து பொது அறிவிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இனி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டளை இப்போ வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இனிமேல் வந்து நம்ம ஹேஷ்டேக்கோ இல்லை மைவைத்துன்ற பேரோ இல்லை அந்த லோகோவோ இல்லை அவருடைய புகைப்படத்தோ நம்ம வந்து பயன்படுத்தும் பட்சத்தில், இதுக்கு முன்னாடி பயன்படுத்தியிருக்கிறத வந்து அவங்க பெருசாக வந்து பார்ப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இனிமேல் வந்து பயன்படுத்தும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து காப்பிரைட் கொடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து எனக்கு காப்பிரைட் கொடுக்குறத விட ஸ்ட்ரைக் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பெரும்பாலும் வந்து அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ரெண்டாவது வீடியோ ஓரளவுக்கு இருக்கும். மூணாவது வீடியோவில் வந்துச்சுன்னா டோட்டலாக 3 ஸ்ட்ரைக் கொடுத்தாங்களாக்கும் உங்கள் சேனலே வந்து டெர்மினேட் ஆயிரும். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ நம்ம இருக்கோம். மொத்தத்தில் வந்து எதிராக பேசுகிறவங்க மட்டும் இல்லை, ஆதரவாக பேசுகிறவங்களும் மைவி3 அப்படிங்கிற அந்த பேரை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தான் வந்து அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தவிர
இவங்க தான் வந்து பேசணும், இவங்கெல்லாம் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல வந்து அவங்க அந்த பதிவில், அதாவது பொது அறிவிப்பில் வந்து குறிப்பிடல. டோட்டலாகவே வந்து ஆதரவாளர்களும் சரி, எதிர்ப்பாளர்களும் சரி, பார்வையாளர்களும் சரி, யாராக இருந்தாலும் அதை பயன்படுத்தக்கூடாது. மீறி பயன்படுத்தும் பட்சத்தில் வந்து அவங்களுடைய அனுமதி பெறணும் அப்படிங்கிறத தான் வந்து அதில் குறிப்பிட்டிருக்காங்க. சார் நண்பர்களே, இப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி, ஏன் வீடியோ போடுறேன்ட்டு. சில நேரங்களில் வந்து நமக்கும் நிறைய வேலைகள் இருக்கும். நான் நேற்று ஃபுல்லாக வந்து வேறு வேலையாக போயிட்டேன், 6 மணிக்கு தான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிய வந்துச்சு. இதுக்கிடையில் வந்து ஒரு நரி ஒன்று வந்து உழையிட்டு வர இருக்கு. அந்த நரி யாருங்கிறது அந்த நரிக்கு தெரியும். ஏன்னா நான் அதை யாருக்குள்ள விளக்கமாக சொல்ல விரும்பல. அந்த நரிக்கு தெரியும், நரிக்கு புரிஞ்சா சரி. சரி நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கோம். இப்போ யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. நிறுவனமே வந்து அப்படி ஒரு முடிவு எடுக்கும் பட்சத்தில் வந்து அதை பற்றி நம்ம பேசணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வரும். அதனால் இப்போ நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஆரம்பத்திலோட சொன்னேன் நான், இனிமேல் மைவித்திரை பற்றி போட மாட்டேன் அப்படின்றது. ஆனால் கூட ஒரு விஷயம் சொல்லிட்டு போனேன். மைவித்திரையில் ஏதாவது குழப்பங்கள், யாருக்கும் தெரியாத ஒரு விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நிச்சயமாக நான் திரும்பி வந்து உங்களுக்கு நான் வந்து பதில் சொல்லுவேன், அதுக்கான விளக்கங்கள் கொடுப்பேன். உங்களுக்கு எந்ததுமே வேறு வழி இல்லைங்கிற போது நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அதே மாதிரி தான் இப்போ நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், அது வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத வந்து அது காலம் முடிவு பண்ணும். அப்படி அது நடக்கும்போது அந்த நேரத்தில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வந்து ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் முடிவு பண்ணியிருக்கேன். இது வந்து யாருடைய தூண்டுதலாலோ வற்புறுத்தலாலோ வந்து நான் வந்து போகல. நிறுவனத்தில் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவு வந்து சரியான முடிவு தான். கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்ப்போமே என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஏன்னா அவங்க வந்து அடுத்தடுத்து நிறைய வேலைகள் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி அந்த வேலைகளை செய்யும்போது அதில் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது எல்லாரும் மகிழ்ச்சியாக கொண்டு வரும்போது நான் வரேன். நான் அதிலே வந்து நான் சொல்லியிருந்த அந்த விஷயம், அதாவது கடைசியாக வந்து நான்றதை விட ஒரு டீமே சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லும்போது அதையே திரும்பி வந்து மற்றவங்க சொல்லும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ நான் சொன்னது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும்போது அது எல்லாருக்குமே வந்து அப்படியே பேக் அடிக்கிற மாதிரி ஆயிடுது. அதில் வந்து அது மனிதனுடைய இயல்பு தான். எப்போவுமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும். சரியோ தப்போ நம்ம ஒரு கொள்கையின் ரீதியாக வந்து ஒரு படியில் நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா அந்த இதுலேயே வந்து நம்ம இருந்துட்டு போயிடணும். சரியோ தப்போ கடைசி வரைக்கும் அதிலே இருந்துட்டு போயிடணும். நேரத்துக்கு ஒரு பேச்சு, அதுக்கு ஒரு பேச்சு, நான் அப்படி இருப்பேன் அப்படி பேசுவேன்னு சொல்லி மாற்றி மாற்றி அந்த மாதிரிலாம் கிடையாது. சரியோ தப்போ இது வந்து இந்த நிறுவனத்தில் நான் இருக்கேன். இது வரைக்கும் என்னுடைய நிறுவனம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா வந்து அவரே சொல்லியிருக்காரு, இது மக்கள் நிறுவனம் அப்படின்னு. அதனால் என்னுடைய நிறுவனம் அப்படின்ற ஒரு இதில் வந்து ஒரு உரிமை எடுத்துக்கிட்டதாகவே இருக்கட்டும். ஏன்னா என் நிறுவனத்தை பற்றி நான் பேசுகிறேன், நம்ம இப்போ யார் பேசுறது? மற்றவங்களாம் பேசுவாங்க, இல்லாதவங்களாம் பேசுவாங்க, நிறுவனத்தில் இருக்கிறவங்களாம் பேசட்டும். ஆனால் இதையே வந்து ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு ஒரு கண்டென்ட்டாக உருவாக்கி, இப்போ நிறைய பேருக்கு நான் தான் கண்டென்ட் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டென்ட்டாக உருவாக்கிட்டு அவங்க வந்து புதுசாக அன்றைக்கி வந்து நான் சொல்லும்போது ஆமாம் அப்படி தான் வரும், நாங்கள் சொன்னோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எந்த விஷயத்தையும் வந்து முதல்ல சொன்னது யார், எப்போ நடந்துச்சு, அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து மக்களாகி உங்களுக்கு தெரியும். நான் வந்து மறுபடியும் சொல்லி புரிய வைக்கணுன்ற விஷயம் இல்லை. என்ன வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க உங்களுக்கு வந்து தெரியும். அதனால் வந்து நீங்களே வந்து பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. இனி வரும் காலங்களிலே வந்து இந்த விஷயம், அதாவது நான் சொன்ன அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட முடிவு. இதில் வந்து யாருக்கும் பயந்தோ இல்லை அதோ இதோ அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து இது தேவை இந்த நேரத்தில். ஏன்னா இது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது கிளியர் ஆகிற வரைக்கும் அதுக்கான வந்து ஒரு காத்திருப்புன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதனால் வந்து இனி வருங்காலங்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நீங்களும் பொறுமையாக காத்திருந்து பாருங்கள். சில தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஓரளவுக்கு கிளியராக இருக்கிறது வந்து மோட்டோ மாஸ்டர் கௌதம் அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி TN24 ஸ்ரீதர் அவரையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அவங்க உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சில பல தகவல்களை வந்து ஓரளவுக்கு தெளிவாக வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா வந்து இது வரைக்கும் நான் எந்த சேனலையும் வந்து குறிப்பிட்டு நான் சொன்னதில்லை. இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு அவங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு விஷயம் தெரியும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். அப்படிங்கிறதுனால தான் வந்து அவங்க பேரை நான் வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டு போகிறேன். சார் நண்பர்களே, நல்ல விஷயம் நடக்கும்போது மீண்டும் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன இடைவேளையில் நான் இன்னும் பல வேலைகள் இருக்குது, அந்த வேலைகளை நான் செஞ்சு முடிக்க வேண்டியது இருக்குது. அதில் ஆவணங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. ஒருவேளை இதே சேனலில் கூட வேறு வீடியோக்கள் கூட வரலாம். ஏன்னா வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியான கண்டென்ட், அதுக்காக தான் இந்த வினோத் அபிஷியல் அப்படின்னு சொல்லி அந்த சேனலுக்கு பேர் வச்சு தேவை. இது வந்து மைவித்திரிக்காக அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டதில்லை, என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் உருவாக்கப்பட்டது. அது கால சூழ்நிலை வந்து இதுக்காக வந்து நம்ம நிறையா பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. இவ்வளோ நாள் பேசிட்டோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பாருங்கள். நல்ல விஷயங்கள் நடந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து மகிழ்ச்சி தான். அப்படி நல்ல விஷயம் நடக்கும்போது மீண்டும் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நீங்கள் தேவையில்லாமல் வந்து கமெண்டில் வந்து அது இதுலாம் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். பொறுமையோடு காத்திருங்க. நன்றி நண்பர்களே. நல்ல செய்தி வரும்போது மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.